புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியகத்தில் காபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா இராணியர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுடன் இன்று கலந்துரையாடினார். அவர் கூறுகையில், தமிழ்நாடு முதல்வர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தினை உயர்த்துவதாக எண்ணற்ற கல்வி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் வாயிலாக மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தினை மேம்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மாணவிகள் அனைவரும் பாட புத்தகங்களை பயில்வதுடன் சிறந்த அறிஞர்களின் புத்தகங்கள், பொது அறிவு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவை பெருக்கிக் கொள்ளும் சிறந்த புத்தகங்களையும் படிக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இலக்காக வைத்திருக்கும் உயர்ந்த நிலையினை அடைவதற்கு வாயிலாக ஏற்படும். மேலும் மாணவிகள் அனைவரும் கல்வியில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான வழிகாட்டுதல்கள் கல்வியில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வழிமுறைகள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவை குறித்தும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. எனவே மாணவிகள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த நிலையினை அடைவதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என மெர்சி ரம்யா மாணவிகளிடம் தெரிவித்தார். நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து ஈஸியாக வந்து அவங்க கூட கலந்துரையாடி அவங்களுடைய ஃபியூச்சரோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராமுடைய முக்கிய நோக்கம். அடுத்ததாக வந்து பார்த்தா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். இப்போ அந்த எக்ஸாம் ஃபியரை நம்ம எப்படி போகணும், நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், நமக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆக விருப்பப்படுறீங்களோ இல்லை என்ன மாதிரி உங்களோட ஊரில் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். பட் எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தான் வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் ப்ளஸ் எனக்கு ராணி ஸ்கூலோட இஷ்யூஸ் வந்து எனக்கு தெரியும். அப்படி குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம். அதை வந்து நோட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, அந்த டைமில் நோட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கலந்துரையாடலில் எனக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது, லைஃப்பில் ஜென்ரலாக என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விருப்பப்படுறீங்க சொசைட்டிக்கு, சொசைட்டி என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் என் சொசைட்டியில் இருக்க வேண்டாம், இந்த மாதிரி நினைக்கிறதோ இல்லை நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கேட்க எனக்கு தெரியல சொன்னாலும் நீங்கள் கேட்ட உடனே யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. டிஎஸ்டபிள்யூ இருக்காங்க, அவங்க வந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறாங்க எப்படி மாதிரி. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஊர்லேருந்து வரும்பொழுதும் ஒவ்வொரு வித்தியாசமான அவுட்லுக் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை வந்து கிளியராக பார்க்க முடியுது. நம்ம சில இடங்கள்ல இருந்து வரவங்க வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க சயின்ஸ் டீச்சர் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி ரீசனும் ஒன்று சுற்றி காட்டியிருப்பாங்க, இல்லை இதுக்கப்புறமா சுற்றி காட்டுவாங்களா இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன மாதிரி வித்தியாசமான வேலைகள் எல்லாம் இருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு செய்யறதுக்கு, என்ன மாதிரி பிரச்சனைகளை இப்போ நான் வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிடுறேன். என் பேர் மெர்சி ரம்யா. நான் வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஆல்மோஸ்ட் 7 months 8 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல. இப்போ எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் மேம். நான் ஆர் சுவாதி, ராயஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து சோஷியல் அண்ட் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து விருப்பம். அண்ட் ஒரு கட்டத்தில் எனக்கு ஆக்டரும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. தென் அவ்வளோ. குட் ஈவினிங் மேம். என் பேர் ஷிவானி. நான் வந்து ராணி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஐ வாண்ட் டு பிகம் ஆர்கியாலஜிஸ்ட் பிகாஸ் எனக்கு சோஷியலில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் படிக்கிறது, அந்த கல்வெட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு நாட்டோட வளர்த்து நம்மளுடைய தொழில் துறை மூலமாக கூட நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஆர்கியாலஜிஸ்ட். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்டும் சோஷியல் தான். என்னோட இங்கிலீஷ் மேம்
எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுடைய சப்ஜெக்டும் பிடிக்கும். தேங்க்யூ. Good evening, ma'am. My name is Nikhila. நான் 9th standard ராணிஸ் ஸ்கூல்லேருந்து. எனக்கு சோசியல் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐ பிகம் அ லாயர். ஹாய் மேம், மை நேம் இஸ் திவலட்சுமி. நான் வந்து ராணிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். எனக்கு வந்து ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை. அது ஏன் தெரியல, மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். லாயர் ஆடிட்டர்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். என்னோட நேம் வந்து கே சண்முகமாலினி. நான் ராணிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம். எனக்கு வந்து சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை மேம். ஐ வில் பிகம் அ யூஎக்ஸ் டிசைனர் ஆர் யூஐ டிசைனர். ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ். ஹாய் மேம், என்னோட பேர் வந்து ஜெனிதா. எனக்கு வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை மேம். சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். ஹாய் மேம், மை நேம் இஸ் பூரணியம்மா மேம். ராணி ஸ்கூல்லேருந்து வரேன் மேம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், 3 சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் மேம். எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும் ஆசை மேம். ஹாய் மேம், நான் ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். என் பேர் மணிமேகலை. எனக்கு சயின்ஸ், தமிழ் ரெண்டுமே பிடிக்கும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. குட் ஈவினிங் மேம், நான் தீபிகா பேசுகிறேன். டாக்டர் ஆகணும். மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும். குட் ஈவினிங் மேம். என் பேர் வந்து கோப்ரீத்தி. ராணி ஸ்கூலில் 9th படிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ். எனக்கு டாக்டர் ஆகும். குட் ஈவினிங் மேம். மை நேம் இஸ் அவந்தியா மேம். எனக்கு சோசியல் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்னா ரொம்ப பிடிக்கும் மேம். நான் வந்து டாக்டர் ஆகணும் மேம். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா ஐ வாண்ட் டு ஸ்டடி டு சேவ் லைஃப்ஸ் மேம். தேங்க்யூ மேம். மேம், என் பேர் ஷமீம். ராணி ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து நர்ஸ் ஆகணும்னு ஆசை. ராணி ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அண்ட் சோசியல் ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் மேம், என் பேர் சுஜிதா. எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஃபேஷன் டிசைனர் ஆகணும் ஆசை. 9th படிக்கிறேன். ஹாய் மேம், என்னோட பேர் எம்கே ஜெயஸ்ரீ. நான் ராணி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணும்னு. என்னோட ஃபேவரட் படிக்கிறா. என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் மேம், ஐ எம் சி கவினிலவு. ராணி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் சோஷியல். ஐஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் மேம். குட் ஈவினிங் மேம். என் பேர் வந்து புஷ்பாஞ்சலி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ராணி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஏம் வந்து போலீஸ் ஆகணும். குட் ஈவினிங் மேம். என் பேர் பி நிஷா. நான் வந்துட்டு நான் வந்து ராணி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சோஷியல். எனக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை. எல்லாருக்கும் வணக்கம் மேம். என் பேர் வந்து சண்முகாஸ்ரீ. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ராணிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட்னு அப்படி இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் வந்து படிப்பேன், விரும்பி படிப்பேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா வந்து மேக்ஸு, சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோடய எய்ம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ்னால் வெறும் எம்பிபிஎஸ் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இதில் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும்னா கேடா காலேஜில் நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங் மேம். நான் அனுஷா மேம். நான் ராணி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம். எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை மேம். அதாவது ஏழையாக இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல சிகிச்சை கொடுக்கணும் குறைந்த செலவில் அப்படின்னு ஆசை மேம். பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஐம் டி நிகிதா. நான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா மேக்ஸ். நான் வந்து மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கள் மேக்ஸ் டீச்சர் மேம் பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதனால எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி ஈவினிங் மேம். நான் தேவலட்சுமி. ராணி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் மேம். ஐ
I would like to become a nurse. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கோகுல பிரியா. நான் இந்த மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலராக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 முதலாக டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகி 2022 முதலாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜாயின் பண்ணி இப்போ 2 வருஷம் ஆகுது. ஸோ இந்த மாவட்டத்தில் என்னோட வேலை என்னது அப்படின்னா பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், அப்புறம் வந்து திருநங்கைகள் இவர்களுக்கான அரசு மூலமா நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் மற்றும் அவர்களுக்குரிய பாதுகாப்பு சட்டங்கள் இது எல்லாமே வந்து ஃபீல்ட் லெவலில் நடைமுறைப்படுத்துறது என்னுடைய வேலை. என்னுடைய டிபார்ட்மெண்ட் மூலியமா இவங்களுக்கான பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு வரோம். மேலும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக நடந்துட்டு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான என்ன டவுட் இருந்தாலுமே இந்த ப்ரோக்ராம் நீங்களை கேட்டு உங்கள் கெரியர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், வேறு எந்த ரிலேட்டடாகவும் இருந்தாலும் கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். என்னோட பேர் பி.வி. சரவணன். நான் தற்போது வைக்கும் பதவி வந்து தனி மாவட்ட வருவாய் அலுவலர், நிலமடுப்பு, தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம திருச்சி போகிற ரோடு, காரைக்குடி போகிற ரோடு, சென்னை ரோடு எல்லாமே தேசிய நெடுஞ்சாலை. அது வந்து ரோடு எடுத்த உடனே போட முடியாது. தனிநபர்கிட்ட நிலம் இருக்கும், அதை வாங்கி விலை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் ரோடு போடணும். அந்த விலை கொடுத்து வாங்குறது லேண்ட் அக்விசிஷன் சொல்லுவாங்க. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இதே மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக பணிபுரிந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து முதல்ல வந்து என்னோட கேரியர் வந்து ஐ பிகன் ஆஸ் எ டீச்சர். ஒரு பாலிடெக்னிக்கில் லெக்சராக ஒர்க் பண்ண 1 இயர். இப்போ மாதிரிலாம் ஓப்பனிங்ஸ்லாம் அந்த காலத்தில் ரொம்ப குறைவு. ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சியில் வந்து ரொம்ப யூபிஎஸ்சியில் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். லெக்சரர் சப்சிக்வெண்டாக நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஒரு 4 இயர்ஸாக அதுக்கு பிஜி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். இந்த மீன் டைம் நான் குரூப் 2 வந்தப்போ கிளியர் பண்ணிட்டு தமிழ்நாடு பப்ளிக் செலெக்ஷனில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 கிரேட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து குரூப் 2 செலக்ட் ஆகி டைரெக்டாக வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வந்தேன். சப்சிக்வெண்ட்லி அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் மேலே வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். வருவாய்த்துறை என்பது ஒரு தாய்த்துறை மாதிரி. ஒரு மாவட்டத்தினுடைய மூளை, இதயம் அப்படின்னு வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறையுடைய கணங்கள் வந்து எல்லா துறையிலும் வியாபித்து இருக்கும். சமூக நலத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், அல்லது வந்து வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அடிப்படை வந்து நாங்கள் லேண்ட் கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டு, லீவ் சர்டிஃபிகேட்டு, பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா, இது போக வந்து எல்லாருக்குமே வந்து நிவாரண உதவிகள், அதாவது விபத்து நிவாரணம், ஒரு தீ விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அல்லது வெள்ளத்தினால் வந்து பயிர்கள் பாதிக்கப்படுது, எல்லாத்துக்குமே நிவாரணம் நாங்கள் கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் வந்து சமூக சார்ந்த, அதாவது முதியோர் உதவித்தொகை, விதையோர் உதவித்தொகை, விவசாயிகளுக்கான நடைமுறை உதவித்தொகை, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இருந்தாலும் நாங்கள் வந்து கண்காணிப்போம், தேர்தல் நடத்துவோம், சென்சஸ் நடத்துவோம். வருவாய்த்துறைங்கிறது வந்து ஒரு கடல். அதனால வந்து யாராவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு நினைச்சீங்கன்னா இந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா யூ வில் பி வெரி மச் கண்டெக்டட் வித் யுவர் ப்ரொஃபஷன். தேங்க்யூ. செல்வராணி, மாவட்ட மண்டல மருத்துவர், டாக்டரியா இருக்காங்கன்னா லாஸ்ட் மீட்டிங்ல சில பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு எக்ஸாம்னா கொஞ்சம் பயமா இருக்கு, படிச்சுட்டு வந்தா மறந்து போயிடுது, நல்லா படிச்சுட்டு வரேன் ஆனா வந்து படுத்த உடனே பார்த்தோன்னே ஞாபகம் வர மாட்டேங்குது, ஸ்டேஜ்ல இருந்தா பேச பயமா இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு என்ன ரீசன் இருக்கு, நம்ம என்ன சின்ன இல்ல வெளியே பேசுறதா இருந்தா எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசுறது, அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக டாக்டர் வந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி ஏதாவது டவுட் கேட்கணும்னாலும் கேட்கலாம். ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கோம், ஓகே இப்படி நடந்துருப்பீங்க, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். எந்த இன்சிடென்ட்ல மேம் உங்களுக்கு கிளிக் ஆச்சு டு பிகம் ஐஏஎஸ் அப்படிங்க? இன்சிடென்ட்னு கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். எங்க தாத்தா வந்து ஒரு டீச்சர், எங்க ஃபேமிலி ஒரு மாதிரி டீச்சர் ஃபேமிலி. தாத்தா, பாட்டி, சித்தி, எங்க அம்மா ப்ரொஃபஸர், இந்த மாதிரி எல்லாருமே வந்து டீச்சர்ஸ். ஸோ எங்கள் தாத்தா எந்த மாதிரி டீச்சர்னா காலையில் 4 மணிக்கு அவர் எழுந்து, அந்த டைம்லலாம் இந்த மாதிரி இது கிடையாது. காலையில் அவர் எழுந்து போய் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும். அந்த காலையில் 4 மணிக்கு எழுந்து போய் எல்லா வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவார். போயிட்டு வந்து எழுப்புங்க, குழந்தை எழுப்புங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி டீச்சர். அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் அவர் தான் என்னை முழுசாக வளர்த்தாங்க. ஏன்னா நாங்கள் இருந்த ஊரில் வந்து அந்தளவுக்கு பெரிய ஸ்கூல் எல்லாம் கிடையாது. சென்னையில் தான் நல்ல ஸ்கூல் இருந்தது, அதனால சென்னைக்கு அனுப்பிட்டாங்க படிக்கிறதுக்கு தாத்தா வீட்டுக்கு.
ஸோ அப்படி வந்து எங்கள் தாத்தா வளர்க்கும் போது எங்கள் தாத்தா தான் டீச்சர்ங்கிறதுனால சுற்றி நிறைய பேருக்கு வந்து எப்படி பெட்டிஷன் எழுதணும், எங்கே கொடுக்கணும், நான் சொல்கிறது 90s அந்த டைமில் எங்கே பெட்டிஷன் எடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் எங்கள் தாத்தா எழுதிட்டு இருந்தார் எல்லாருக்கும் பெட்டிஷன். அவருக்கு கையாட ஆரம்பிச்ச போது நான் எழுத ஆரம்பித்தேன். அவர் சொல்லுவார், நான் உட்காந்து எழுதினேன். அவங்களே சொல்லுவாங்க, செயற்பொறியாளருக்கு எழுதணும், எங்க ஊர்ல வந்து லைட் எரியல, எங்க தெருவுல லைட் எரிக்கல, ஒரு எங்களுக்கு வந்து தண்ணி வசதி தேவைப்படுது அப்படி சொல்லி எழுதணும். சின்ன வயசுல இருந்து நான் இந்த ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். உட்காந்து எழுதுவேன், மதிப்பிற்குரிய ஐயா நாங்க இந்த இடத்துல இருக்கோம், இத்தனை குடும்பங்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து லைட் கிடையாது, வசதி கிடையாது, இல்ல இந்த ரோட்ல தண்ணி வந்து வரமாட்டேங்குது, கொஞ்சம் உதவி எங்களுக்கு வந்து இதை நீங்க செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் போட்டு எப்படி 20 பேர் பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அப்போ கவர்மெண்ட்னா என்னென்ன செய்ய முடியும், மக்களுக்கோட அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன செய்ய முடியும் கவர்மெண்டால, இது எல்லாமே வந்து நம்ம இதை கேட்டா நடக்குது. அப்படி ஒன்றும் பெட்டிஷன் தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எழுதுனா ஏதாவது ஒரு பெட்டிஷனுக்கு பதில் வரும். அப்போ அப்படி வரும்பொழுது நம்ம ஒன்று கேட்டா நடக்குதுன்னா அப்போ அது என்ன மாதிரி விஷயம். நான் வளர்ந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்கள் அப்படி சொன்னாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். சில நாட்கள் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் எப்படி இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து நீங்கள் மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணணும், நைட்டு வந்து 12 o'clock ஆகிடும் நான் முடிஞ்சு போகிறதுக்கு. அது ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி. நைட்டு 12 o'clock ஆகிடும் முடியறதுக்கு. ஆனால் நான் பஞ்ச் அவுட் பண்ண வேண்டிய டைம் வந்து ஈவினிங் 8 o'clock. ஏன்னா லேபர் லாஸ் இருக்குது நம்ம கண்ட்ரியில். நீங்கள் வந்து ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரோம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் நாங்கள் எல்லாரும். இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர் மேடம் பார்த்துருக்கோம். நான் உங்களை இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நான் அவங்க கூட ஃப்ரீயாக பேசினதில்ல, நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய பேசணும். எங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, இந்த ஏஜில் நாங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு ஃப்ரீயா வந்து, அதுவும் கலெக்டர் மேடம் கூட இவ்வளோ இதா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுல எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் எங்களுக்கு எங்க ஸ்கூலுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இதெல்லாம் இருந்தா எதாவது நாங்க எங்களுக்கு இதெல்லாம் இருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கே தேவையா இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லயும் அவங்களுக்கு சொன்னோம். அவங்களும் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்க வந்து நம்மளுடைய கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கோல் இருக்கிறவங்க எவ்வளோ நிக்காம போய் படிச்சுட்டே இருக்கணும், எந்த இடத்துலயும் நெவர் ஸ்டாப் யுவர் லைஃப் அண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எந்த இடத்துலயுமே உங்களுடைய கோலை வந்து எதுக்காகவும் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. நாங்களும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம், நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. படிச்சுட்டே இருங்க, எஜுகேஷன் இஸ் த கீ டு சக்சஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நிறைய ஷேர் பண்ணாங்க, நிறைய கத்துக்கிட்டோம். இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. காஃபி வித் கலெக்டர் ரொம்ப பேனிக்கா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அவங்களோட பேச பேச ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாவும் ப்ரௌடாவும் இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. தேங்க்யூ. என் பேர் கே சண்முகமாலினி. நான் ராணியார் மகளிர் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இந்த காஃபி வித் கலெக்டர் ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப இது அவங்க லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி கலெக்டர் இருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நம்ம கலெக்டரும் வந்துட்டு நம்ம கூட பேசுகிறாங்க, நம்ம கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இதே மாதிரி எல்லா கலெக்டரும் இருக்குன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு நிறைய லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக சொன்னாங்க. டாக்டர் இருந்தாங்க, அவங்களும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்குது, ஒரு முயற்சி. இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்குது. நாங்கள் எவ்வளோ ஃபியரா இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த ஃபியரை போக்குறாங்க. அதுக்கான அட்வைஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது. என் பேர் நிக்கிலா. நான் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு கலெக்டர் வந்து ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஃபியராக தான் இருந்துச்சு. கலெக்டர் இவ்வளோ க்ளோஸாக பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக பேசினாங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த ஏஜ்ல இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுங்க, எதுலையும் வந்து ஸ்டாப் ஆகாதீங்க, என்ன படிச்சுட்டே இருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது பிடிச்சிருந்துச்சு.